ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பில்டிங்க்கு மேலே ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க குதிக்க போகிறாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அங்கே ஒருத்தவங்க ஒரு போலீஸ்காரங்க வருவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, நீங்கள் கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ சொல்லுவாங்க. ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. இல்லை, இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏறி நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் இறங்கி வருவீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட CEO தான் என்னோட ஹஸ்பண்டு, அவர் வந்துட்டு இங்கே வரணும், அவர் இங்கே வந்தாருன்னா நான் வந்து குதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்க அந்த போலீஸ்காரங்க என்ன செய்வாங்கன்னா, உடனே ஃபோன் எடுத்து அவருக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வந்து அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோ, அப்படி அவள் உளுந்து ஒரு வேலை இறந்துட்டா அப்படின்னா வந்து அப்போ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து கலெக்ட் போய் அவளை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இறுதி சடங்கெல்லாம் வேணால் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுருவாரு. அவ்வளோதான், இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா ஸ்பீக்கரில் வேறு போட்டாங்களா, ஸ்பீக்கரில் போடாமல் இருந்தால் கூட அவர் வந்துகிட்டு இருக்காரு, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அவங்க என்ன விவரமாக வேறு ஸ்பீக்கரில் வேறு அவங்க போட சொல்லி இவங்க போட்டதுனால இப்போ அவங்க வீட்டுக்காரர் அப்படி தான் சொல்லிட்டாருன்றது நல்லா தெரிஞ்சோன்னு கோவம் தாங்க முடியும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஜம்ப் பண்ணி இப்போ அடுத்த சீனில் அவங்க கண்ணு முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அது எவ்வளோ நல்லா இருக்குன்றதே அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு திடீர்னு கண்முழிப்பு வருமா, அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டே இருக்கும். முழிச்ச உடனே வந்து டைமை பார்ப்பாங்களா, அச்சுச்சோ காலேஜுக்கு டைம் ஆச்சே, உடனே கிளம்பி ஆகணுமே, யார் மாட்டிட்டு முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ காலேஜுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிப்பாங்க. இந்த நேரத்தில் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, இவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல ஹீரோ, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவங்களோட படையோட வருவார். இப்போ எதுக்குன்னா அவருக்கு ஒய்ஃபை சுத்தமாக பிடிக்கல, அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்க்கறதுக்காக வராரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்க குளிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க காலேஜுக்கு போக ரெடியாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆப்போசிட்டில் வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா என்ன இவ இது மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பாரு. பார்த்தோன்னா அவரை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு வேகமாக போவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரா, ஹீரோயினை கையை பிடிச்சி நில்லு, எங்கே போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யாரியா என்னைய கேட்கறதுக்கு, நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு கோவம் வருது. காலேஜுக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நீ யார் இப்போ என்னை பற்றி இப்படிலாம் கேட்குறேன்னு சொல்கிறதுக்கு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். எது என்னோட ஹஸ்பண்டா, நான் வந்து உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்றுமே ஹீரோவுக்கு புரியாது. என்ன இவன் மென்டல் ஆகிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் ஹீரோவை பார்ப்பாங்க. சீ உன்னெல்லாம் நான் நிச்சயமாக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ வயசா, அவர் ஹீரோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 35 to 40 அப்படி கூட சொல்ல முடியாது, 35 வச்சுக்கலாம், அந்த மாதிரிக்குள்ளே தான் அப்படி இருப்பார்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், சீச்சி வாய்ப்பே கிடையாது, ஏதோ போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவமாங்கிறது வெளியே போவாங்க. என்ன பண்ணுவார், வேகமாக அவங்கள பிடிச்சி நிப்பாட்டிட்டு அவர் பேசுவார். பார்த்தீங்களா, இவங்களுக்கு செம்ம கோவம் வரும். காலேஜுக்கு போகிற பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரே குத்து ஒரு கண்ணில் குத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான், ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு ஃபுல்லாக அப்படியே கருப்பு கலரில் ஆகிடும், காயமாகிடும், ஒரு மாதிரி ஆகிடுவார். அதுக்கப்புறம் தான் டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவங்களுக்கு அதுலேருந்தே வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோ சும்மாவே இந்த ஆட்டம் ஆடுவா, இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு வேற சொல்கிறாள், இவளை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் வந்து யோசிச்சு பார்ப்பாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க 2 பேர் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வர்றது தானே. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வாழ பிடிக்காது. ஸோ டிவோர்ஸ் தான் வந்து அதுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு அங்கங்கே போயிட்டு வருவாங்க. அப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, இந்த 1 மாதம் டைமுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு விவாகரத்து கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு இதாக தான் இருக்கும். நல்ல இப்போ நம்ம நினச்சது நடக்குது, கல்யாணமும் நினச்சோம் நடந்துச்சு, இப்போ டிவோர்ஸும் நடக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது, இந்த 1 மாதம் ஓடிடுச்சுன்னா போதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நீ அதாவது டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த 1 மாதத்தை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அப்போ நீ இந்த 1 மாதம் இருக்கே அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா, உனக்கு இது வேண்டாம் நீ நினைக்கிற போல இருக்கு அப்படின்னா, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அதாவது இன்னொரு வாய்ப்பு தரேன். அந்த 1 மாத கேப்பில் நீ மொத்தமாக உன்னை மாற்றிக்கிற, அப்படி நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா நான் வேற கன்சிடர் பண்ணுறேன், உன்னை திரும்ப நான் ஒய்ஃபாக வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு செம்மக்கம் ஒரு, இங்கே பாரு இந்த 1 மாதம் இருக்கே, எப்படி இந்த 1 மாதத்தை ஓட்டிட்டு சீக்கிரமாக விவாகரத்து வாங்கலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதில் தான் 2 பேருக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்காது. 2 பேருமே இப்போ விவாகரத்தை நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போவே அந்த மாதிரி இருந்தது. இப்போ விவாகரத்து ஆகிற நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வேற உடம்பு சரியில்லாமல் வேற இருக்காளே, இவளுக்கு எப்போ ஞாபகத்தை வர வச்சு, ஏன்னா இப்போ வந்து விவாகரத்து நேரத்தில் வந்து இந்த மாதிரி மனநிலை தான் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா வந்து அதை கொடுக்க மாட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் டைம் பீரியட் வந்து இழுத்துட்டு போகும். அது இல்லாமல் இவளுக்கு புரிய வைக்கணும் இப்போ ஒய்ஃபு அப்படின்றத, இதெல்லாம் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். டாக்டர்லாம் வருவாங்களா, வந்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோ ஓரளவு புரிஞ்சுப்பார், என்ன பண்ண தெரியல. ஆனால் இந்த
இந்த இந்த பொண்ணு வந்துட்டு என்னை வந்து காயமாக்கிட்டு அவள் தான் எனக்கு வந்து ஒத்தடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினே சொல்லிடுவாங்க. அது ஒய்ஃப்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க மனசு வந்து அதை ஏத்துக்க மாட்டேது. இப்போ அவங்க வந்து சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்க ஒரு காலேஜ் பொண்ணுன்ற மாதிரி மைண்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் அது இவ்வளோ ஏஜ் ஆனவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் காயப்படுத்திட்டீங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது வெண்ணி ஒத்தடம் கொடுக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க அது மாதிரி வெண்ணி ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மைண்டில் எப்படிலாம் போகும் அப்படின்னா வந்துட்டு, இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ண, எப்படி நம்ம கல்யாணம் பண்ண, யார் நம்மளுக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு பலதும் அவங்க மனசில் ஓடும். அந்த கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த குத்துப்பட்ட இடத்துல ஓங்கி அந்த இதை வச்சு துண்டை வச்சு இன்னொரு குத்திட்டுருவாங்க. அவ்வளோதான், ஹீரோ துடிச்சே போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஹீரோ ஒன் சைடாக ஒரு லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வேறு வந்துடும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோ கிட்ட கேர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்குமா. உடனே யார் இவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேறு பார்த்துட்டே இருப்பாங்க. உனக்கு மேட்சே இவ தான் இருக்கா, நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. அதாவது அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, அதை அடிக்கடி அங்கே பதிவு பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா சம்மக்கும் வந்து குத்துறதை குத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பேச்சு வர பேசுகிறேன்ற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு வேறு ஹீரோ கிட்ட ரொம்ப வளைஞ்சு பேசிட்டே இருக்குமா. உங்களுக்கு தான் பார்க்குறது காக்கா, நல்லா 2 காக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இது பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவளை பாரு, நான் உனக்காக தானே இங்கெல்லாம் வந்தேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ இந்த மாதிரிலாம் என்ன அசிங்கப்படுத்துறா அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சாரு. நீ ஏன் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க, செய்யறதெல்லாம் தப்பு தான் பண்ணிட்டு இருக்க, அவள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வந்து பார்க்க வந்திருக்க, அவளை ஏன் நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கு இப்போ கோவம் வந்துடும். என்ன தானே நீ உன் பொண்டாட்டின்னு சொன்ன, நீ தானே எனக்கு புரிச்சேன்னு சொன்ன, அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற, இது நடக்கவே கூடாது, இப்பவே நான் உன்னை விவாகரத்து பண்றேன், இதுக்காகவே நான் உன்னை விவாகரத்து பண்றேன், டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு இருக்கிற 2 பேருக்கும் காது செவிடா ஆகிற அளவுக்கு ஹீரோயின் வந்து கத்துன்னு கத்துவாங்க. அதோட அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும், என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த டைம்ல தான் ஹீரோ வந்து அவங்க விவாகரத்து கேட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி விவாகரத்து கிடைக்கணும், அந்த ஒரு மாசம் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீ யோசனையில் பண்ணிட்டு இருக்காத, நான் எப்போன்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹீரோக்கு இப்போ ரொம்பவே கோவமா இருக்கும். அதை பற்றி நினச்சி பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கல்ல, இப்போ காரில் வந்துட்டு இருப்பாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு அவங்கள மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ மேக்கப் பண்ணும்போது பார்த்தோன்னா, அஜிஜோ என்னது இது, கண்ணுக்கு கீழே வந்து சுருக்கமாக இருக்குது, நெத்திக்கிட்டலாம் சுருக்கமாக இருக்குது, நம்மளுக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சா, நம்ம சின்ன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் தனக்கு தானே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம இந்த மாதிரி கேர் பண்ணாமல் விட்டுட்டோம், ஸ்கின் கேர் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி விட்டுருக்கவே கூடாது, நம்ம எவ்வளோ சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் யாராவது நம்புவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தன்னைத்தானே வச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தனியாக வந்து பார்லர் போகணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், எப்படியாவது நம்ம திரும்ப நல்லா அழகாயிடணும், இப்படிலாம் விட்டுறவே கூடாது, இவ்வளோ சின்ன வயசில் 18 வயசில் இந்த மாதிரிலாம் ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தனக்கு தானே பேசிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவர் டிரைவரும் வந்துட்டு இறக்கி விட்டுருவாரு. அவரும் அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு கீழே இறங்கிடுவாங்க. இப்போ எங்கே வேகமாக வந்துட்டு இருக்காங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு இப்போ அவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அவர் சொல்கிறபடி கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னாலும் இப்போ நம்ம வேணான்னு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதோட பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வேறு எதுவுமே ஞாபகமும் இல்லை, எல்லாம் மறந்துட்டாங்க. அவரை போய் நல்லா திட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஹீரோட வீட்டுக்கு வருவாங்க. இங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வேகமாக கோவமாக வந்துட்டு இருக்காங்களா, ஒரு குட்டி பையன் அங்கே இருப்பான். அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், நெருப்பை பற்றி ஹீரோயின் மேலே தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். யாரா நீ குட்டி பிசாசை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான், போ இங்கேருந்து பற்றி நெருப்பு தூக்கி போட்டுகிட்டே இருப்பான். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் துரத்திக்கிட்டே வருவாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஓடுவான். ஆனால் ஓடும் போதும் சும்மா இல்லாமல் நெருப்பை பற்றி அவங்க மேலே போட்டுகிட்டே இருப்பான். என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வருவாங்க. பிடிச்சிட்டு அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்வானா, அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். எது, என்ன சொன்ன நீ, நான் உனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமாம், நீ என்னோட அம்மா தான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். அந்த அளவுக்கு இவங்க மேலே அந்த பையனுக்கும் அவ்வளோ கோவம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உன்னை அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு குட்டி பிசாஸ் வந்து என்ன அம்மான்னு வேற சொல்லுது, அந்த ஆள் என்னன்னா என்ன வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறான், படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி தொல்லையிலாமா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் என்ன நினச்சிப்பானா, இவங்களுக்கு இந்த மெமரி லாஸ் ஆனது குட்டி பையனுக்கு தெரியாதுல்ல, உண்மையிலேயே இந்த பையன் வந்து அவங்களோட பையன் தான், அவங்க வந்து மறந்துட்டதுனால அவங்களுக்கு தெரியல. இப்போ அந்த பையன் மேலே அவங்க கேரிங்கே இல்லாமல் விவாகத்தை அப்படி இப்படின்னு பேசினால அந்த பையனுக்கும் அம்மாவை அந்த அளவுக்கு பிடிக்காது. அவன் இப்போ என்ன சொல்வானா, அப்பா வரட்டும் உங்களை சொல்கிறேன், ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த லேடி அப்படின்ற மாதிரி அவனுக்கு அப்படி கோவம் வரும். அதாவது அப்பா கூடயும் சண்டை போடுது, நம்மளையும் வந்து இந்த மாதிரி அடிக்க வருதுன்றதுனால அந்த பையனுக்கு இப்போ அவங்க அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. இவங்களுக்கும் அதை பற்றி சரியாக தெரியல. ஒன்று அந்த பையனை திட்டிகிட்டு இருப்பாங்களா. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ ஒன் சைடு லவ் பண்ணுறதுல அந்த ஆஃபீஸில் இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு குழந்தைகிட்ட இப்படி தான் நடந்துக்கிறதா அப்படின்ற மாதிரி அது ஹீரோவோட பையன் இருக்காங்களா அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்க மாதிரிலாம் ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
பசங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே உனக்கு தெரியாதா? அவன் குழந்தை தானே, அவனே இதை தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்படி இருந்தால் எப்படி உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும். ஹீரோயினுக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. இந்த பையன் இருக்கான்ல, அவன் என்ன நினைப்பானா வந்துட்டு இந்த லேடி எவ்வளோ பிரியமாக நம்ம மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அந்த லேடியவே பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒன்று அது டக்குன்னு என்ன சொல்லணும்னா, உன்னை நான் வீக்கெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம், நீ அவள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட பேசவும் அந்த பையன் என்ன சொல்லிடுவான், இங்கே பாருங்க எவ்வளோ சீக்கிரம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எனக்கு அம்மாவாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோனுக்கா செம்ம கோவம் வந்துடும். நம்ம இப்போ வரப்போகிற வருஷத்துலேயே நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒய்ஃபாக வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் நியூ இயர் அன்னைக்கு நான் வேண்டிப்பேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சமக்கம் ஒரு உன்னை எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட நல்லது விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், அதை பற்றி எனக்கு என்ன, நான் ஏன் கேர் பண்ணணும், நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை, நான் வந்து அவங்க ரொம்ப நல்லா பாடுற சிங்கர் வேறு, நான் பாட்டு பாடிட்டு ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்பில், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நீங்களாம் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி ஓகே அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. போன உடனே இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷமாயிடும். ஒரு வழியாக பிரச்சனையே இல்லை, எப்படா அவங்க 2 பேர் பிரிவாங்கன்னு நினச்சோம், இப்போ அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இப்போ அவளுக்கு எதுவுமே ஞாபகமும் இல்லை, இவளோட புருஷனும் சரி இவளோட பிள்ளையும் சரி எனக்கு சொந்தமானவங்க அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வெள்ளி பொண்ணு, அது பாட்டு நினச்சிட்டு அவங்களோட ரூம் வேற ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லேடி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரூமில் வந்துட்டு அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்ரூம் கதவை கூட மூட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்போ தான் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வருவாரா, வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா யாரா இது பாட்டு பாடுறன்ற பேரில் இப்படி கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்துன உடனே பார்த்தீங்கன்னா இவர் கத்த அவங்க கத்த உடனே ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு பையன் வந்து நின்றுட்டா எப்படிலாம் பதறுவாங்க, அந்த மாதிரி பதறுவாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும், என்ன இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீ வெளியே போறியா இல்லையா, நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு குளிக்கும் போது நீ வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கத்துவாங்க. உடனே ஐயோ இவளை மாற்றவே முடியாது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த டப்லேருந்து இறங்கி வருவாங்களா, ஆனால் அவங்க மேலே சோப்பாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்கி ஹீரோ மேலே போய் விழுந்துருவாங்க. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுதாரிச்சுப்பாங்க. ஹீரோ கூட அந்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு அவருக்கு இன்னும் ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி தான் இருக்கும். அவங்களோட விருப்பத்துக்காக தான் அவர் வந்து இப்படி சொல்லி கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி அவரும் இருக்காரு இவங்க பிஹேவியர்னால. இப்போ ஹீரோன் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சுதாரிச்சுட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, சீ உன்னையை நான் தொட்டுட்டேன், என்ன நீ தொட்டுட்டேன், அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கையை நான் எதத்தை போட்டு கழுவன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசுவாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி என்ன நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ என் கையை ஃபஸ்ட்டு நான் கழுவியே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேசுவாங்க. ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துட்டு இடையில வாக்குவாதம் வந்துடும். கோவத்தில் ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவார். போனவர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து புலம்புவார், என்னடா அவள் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிட்டா, இப்போ எப்படி எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும், சேர்ந்து வாழவும் முடியல பிரியவும் முடியல, பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவார். அப்போ அவங்க ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுவார். உடனே ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுரா, இப்போவே உன் ஒய்ஃபுக்கு நான் கால் பண்ணுறேன், நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும், இப்போ யாரும் ட்ரைவ் பண்ண முடியாது, உன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், அவள் உன்னை வீட்டுக்கு கூட்டு போவா அப்படின்ற மாதிரி, இப்போ நீ வேணா பண்ணிப்பார் அப்போ தான் உனக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். இவர் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாரா, கால் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து அவரை கூட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அப்படியே அவன் ட்ரிங்க் பண்ணி அவன் ட்ரைவ் பண்ணி செத்துட்டான்னு வச்சுக்கேன், அப்போ எனக்கு சொல்லு, அப்போ வந்து நான் இறுதி சடங்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு வந்து சம்மக்கம் வரும். அப்படியே வெறியேறி உட்காந்துருப்பாரு. ஹீரோவும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இப்போ அவராக தட்டு தர மாதிரி வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுவார். வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பழைய விஷயங்கள்லாம் அவர் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. அதாவது இவர் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கும் போது ஹீரோயின் வந்து தூங்கவே மாட்டாங்க. இவருக்காக வெயிட் பண்ணிட்டே ஹால்லேயே உட்காந்துட்டே இருப்பாங்க. இவர் வந்த உடனே அவங்க போய் அப்படியே கூப்பிட போவாங்களா, உடனே ஹீரோ வந்து அந்த நேரம்லாம் கடுப்படிச்சிருப்பாரு. அதில் தான் அவங்களும் விரக்தியாக இருப்பாங்க. கடுப்படிச்சு நீ போய் உன் வேலையை பாரு, உன்னை நானா வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரா. அதெல்லாம் நினச்சி இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் அங்கே இல்லவே இல்லை. அவர் நினச்சி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வருவார். சரின்னு சொல்லிட்டு தூங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூங்கிடுவார். ஆனால் அவரால் தூங்கவே முடியாது. பல விஷயங்கள் அப்படி யோசிச்சுட்டே இருப்பார். அவள் என்ன பண்ணிட்டு இருப்பா, இதே மாதிரி நம்மளை பற்றி அவள் யோசிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இங்கேயும் இன்னொரு கால் அங்கேயும் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அதாவது எந்த கவலையும் இல்லாமல் தூக்குவாங்களா அந்த மாதிரி. அப்போ ஹீரோ வந்து ரொம்ப நொந்து போயிடுவார். நம்ம தான் இன்னும் இவ்வளோ நினச்சிட்டு இருக்கோம், இவ என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இப்போ அவருக்கு சமக்கம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அசந்து தூங்கிட்டு இருப்பாங்களா, ஹீரோவும் வந்துருவார். இப்போ மறுநாள் ஆகும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, முழிச்சு எழுந்திரிச்சு அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சமைச்சு அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோட பையன் இருக்காருல்ல, அவர் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எதுக்காக உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும், எனக்கு தேவைக்கு நான் செஞ்சுக்கிட்டேன், உனக்கு தேவைன்னா உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அப்பா கிட்ட போய் சொல்லவும், அச்சோ என்னடா இது, எனக்கு ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சு, உனக்கு வர ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சரி இரு நான் ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வேகமாக வந்து கிச்சனில் வந்து உருட்டிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின்ட்ட கேட்பாரு, நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சால் நாங்களும் சாப்பிட்டு கிளம்பியிருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஹீரோக்கு இப்போ கோவம் வரும். உடனே அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "உன் பையன் என்ன சொன்னான் தெரியுமா? நேத்து அந்த பொண்ணு அவ வந்திருக்கா. இந்த வருஷமே வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவ டிவோர்ஸ் பண்ண உடனே நான் வந்து நீங்க தான் எனக்கு அம்மாவா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுவும் இந்த வருஷமே நடக்கணும். அத நான் ப்ரே பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்படி சொன்னவனுக்கு நான் எதுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி குடுக்கணும்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல தான் அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, நான் இங்க இருந்துட்டு இருக்கனால தானே 2 பேரும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. நீ வந்து என்ன பொண்டாட்டியா பார்க்குறேங்கிற, அவன் என்ன அம்மாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன செய்யுதுன்னே தெரியாது. இப்ப அவங்க சொன்னாலும் இவங்க கேட்க போறது கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு, உடனே பையனுக்கு சமைச்சு குடுத்துட்டு அவர் இப்ப ஆஃபீஸ்க்கு கிளம்புவாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க துணி, மணி அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் தலைவலி. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போணும். நம்ம வாழ்க்கையில சாதிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. உடனே எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நான் ஒரு சுதந்திரமான பெண். இனிமே நான் சாதிக்க போறேன் அப்படின்ற மாரி ரொம்ப குதின்னு குதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நேரா இப்ப கிளம்பிடுவாங்க. கிளம்பி வர்றவங்க எங்க வருவாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்க வந்து எல்லா கதையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படின்னா அப்படிலாம் எதுவுமே அந்த கல்யாணம் ஆன வருஷங்கள் மட்டும் இவங்களுக்கு மறந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி அதுவும் சொல்லிடும். நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சிருக்க. நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட் சொல்லவும், இப்ப ஹீரோயினும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்லயே அங்கேயே தங்கிப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பாட்டு பாடணும், அதுல சாதிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து நல்லா பாட்டு பாட வரும். இப்ப அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமா இப்ப எங்கேயாவது இன்டர்வியூ இந்த மாரி சிங்கருக்கான இன்டர்வியூலாம் நடக்கும். அப்ப நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கண்டிப்பா நீ ஜெயிப்ப அப்படின்ற மாரி சொல்லி இப்ப 2 பேருமே ஹாப்பியா தான் இருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா இப்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துருவாரு. அங்க வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சரி எங்கேயோ வெளிய போயிருக்கா, வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பார்ப்பாரு. அவங்க சுத்தமா எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு விவாகரத்து நடக்காத வரைக்கும் அவங்க தானே பொறுப்பு. கால் பண்ணோனே அவங்க வந்து நாட் ரீச்சபிள் இருக்கும்போது எங்க தான் போய் தொலைறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருந்துட்டே இருப்பாரு. அந்த நேரம் பார்க்க இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவரோட பையன் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் அழுக்காகி வந்து நின்னுட்டு இருப்பாரு. என்னடா இப்படி வந்து நின்னுட்டு இருக்க? என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்பாரு. பையன் என்ன சொல்வானா, எனக்கு பசிக்குதுப்பா. எனக்கு வந்து சரியா சாப்பிட்ட மாரியே திருப்தியாவே இல்ல. அதனால தான் ஒரு கோழிய புடிச்சு அத அடிச்சு அத சூப் வைக்கலாம்னு நெனச்சேன். அப்படின்ற மாரி சொல்லுவான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னது கோழிய புடிச்சியான்னு?" கேட்பாரு. ஆமா, அந்த பையனுக்கு தெரியல, குட்டி பையன் தானே. அதனால ஓடிட்டு இருக்க அதாவது கோழிய வந்து தொரத்தி புடிச்சேன். அது வந்து அங்கேயும் இங்கிட்டும் ஓடுனதுனால நான் இவ்ளோ அழுக்காயிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு அவர வந்து கிளீன் பண்ணி கூட்டு வந்துருவார். அதுக்கப்புறம் இந்த கோழி எங்க புடிச்சியா இல்லையான்னு கேட்டோனே, புடிச்சுட்டேன். அதுக்கு வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லுவான். சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வருவாங்களா, அந்த கோழிய பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு மேல ஒரு சட்டி இருக்கும். அதுவா வந்து உட்கார்ந்த மாரி இருக்கும். அடுப்புலான்னு பத்த வைக்கிறல்ல, அது பாட்டுக்கு பயந்துட்டு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கு. இப்ப ஹீரோ வந்து சரி சமைக்கலாம். ஆனா எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இந்த மாரி உயிருள்ள கோழிய நானும் இதுவரைக்கும் சமைச்சதில்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாரு. சரி நீ கவலைப்படாத. எதா இருந்தாலும் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு சட்டியும் கரண்டியும் எடுத்து வச்சுப்பாரு. அதுகிட்ட இப்ப கோழிகிட்ட என்னமோ வாருக்கு போற மாரி அதுகிட்ட போய் ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அத அமைதியா பார்த்துட்டு இருக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு. ஒரு கட்டத்துக்கு மேல அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆயி போயிடும். அதுகிட்ட மல்லு கட்டுனது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பாடு ஆர்டர் போட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு இப்ப வந்து ஃபோன் கால் வரும். அதுல என்ன சொல்வாங்கன்னா, உங்க வைஃப் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளப்ல வந்து பாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள கேர் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி ஃபோன் கால் வரும். இவ ஏன் இந்த மாரிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, பையன வந்து சமாதானப்படுத்தி அவர சாப்பாடு குடுத்து தூங்க வச்சுட்டு, இப்ப ஒய்ஃப பார்க்கறதுக்காக வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப பாட்டு பாடி பிரபலமாகணும்னு நெனைக்கிறாங்கல்ல. ஸோ அங்க வந்து நின்டு பாட்டெல்லாம் பாடிட்டே இருப்பாங்க. அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால, அங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கூட அப்படியே ஜோடியா ஆட ஆரம்பிச்சுருவாரு. ஆடுனவரு பார்த்தீங்கன்னா, அவங்க இடுப்புலலாம் கைய போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப இதா ஆடுவாங்கல்ல, அந்த மாரிலாம் ஆடுவாரு. ஹீரோ வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி ஆடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு செம்ம கோவம் வரும். உடனே அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ன உடனே அந்த ஆளும் அப்படியே போயிடுவான். உடனே ஹீரோயினுக்கு இப்ப செம்ம கோவம் வரும். நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரு தான் இப்ப புருஷன் பொண்டாட்டி அதான் விவாகரத்து ஆக போகுது அப்படிலாம் நடக்குதுல்ல. அப்ப என்ன நீ ஆவுன்னா வந்துட்டு என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி வந்து இதெல்லாம் வந்து தலையிடலாம்? அப்படின்ற மாரி இப்ப அவர் மேல கோவப்படுவாங்க. என்னதான் பேசிட்டு இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, விவாகரத்து ஆகி நீ தனியா போற வரைக்கும் நீ என் ஒய்ஃப்ன்ற ஒரு லைன்க்குள்ள தான் இருந்துட்டு இருக்க. இந்த மாரி நேரத்துல நீ இந்த மாரி நடந்துட்டீன்னா அது எனக்கு தான் அசிங்கம். நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் வரவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்களா. உடனே அவங்கள தூக்கி தோள்ல போட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்துருவாரு. அவங்க வேற நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப கூட்டு வந்து படுக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்துட்டு அவங்க அப்படியே ரொமான்டிக்கா அந்த மாரிலாம் முடிஞ்சிரும். அதோட ஹீரோக்கும் அவங்கள புடிச்சிருக்கனால அப்படியே 2 பேரும் தூங்கி எந்திரிச்சுருவாங்க. காலையில எந்திரிச்சோனே ஹீரோ வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிருவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது என்னது இது? நம்ம எப்படி இவனோட ரூமுக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ஹீரோட ரூமுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. உடனே ஹீரோவும் கரெக்ட்டா இந்த அவன் பார்க்கறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடிடணுன்ட்டு கிளம்புவாங்க. ஒரு கால தான் கீழ தூக்கி வைப்பாங்க. கரெக்ட்டா ஹீரோ பார்த்துருவாரு. முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் உன் ரூமுக்குள்ள இருக்கேன் அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? நமக்குள்ள எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாரி ஹீரோ வேணும்னே வம்பு வளப்பாரு. உடனே இவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, எது நம்ம 2 பேருக்குள்ள அப்படி நடந்துச்சா? ஐயோ! இந்த கன்றாவி நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாரி ரொம்ப பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோக்கு நீ என்ன சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஐய்யய்யோ! நீ வந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்க, அப்படி இருக்க. நீ வந்து என்ன அப்படி பண்ணிட்டல்ல, இப்படி பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அதாவது என்ன சொல்றது மட்டமா திட்டுவாங்க. நீ வந்து இப்படி இருக்க, நீ வந்து ஏதோ என்ன சொல்றது அந்த காய்கறி எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வந்து வெஜிடபிள்ஸ்க்கு கூட நீ இப்படி இருக்க மாட்ட, அப்படி இருக்க மாட்ட அப்படிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கோவம் தான் வரும். இந்த மாரிலாம் நம்மள வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பதிலுக்கு வந்துட்டு நீ தாண்டி அப்படி இருக்க, நீ தாண்டி முருங்கா மாரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்
அதுக்கப்புறம் பதிலுக்கு திட்டி விட்டுருவாரா. திட்டணும்னு பார்த்தீங்கன்னா, "என்ன பார்த்து நீ சொல்ற? நான் வயசு பொண்ணு. என்ன பார்த்து நீ இந்த மாரிலாம் பேசுறல?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட கால்ல ஓங்கி ஒரே மிதி மிதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேகமா ஓடிருவாங்க. இவருக்கு வலி தாங்க முடியாது. பாவம் துடிச்சு போயிருவாரு. ஹீரோயின் பார்த்தோன்னா வேக வேகமா கிளம்பி அங்கேருந்து இப்போ ஓடிருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, "என்னது இது? இவன் வேற புருஷன் புருஷன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பையன் வேற இருக்கிறதா சொல்லிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்." அப்படின்னு நினச்சிட்டு மனசுல அந்த மாரி தேத்திப்பாங்க. இப்ப நம்ம வந்துட்டு ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சோமே, அந்த பாட்டு போட்டிலாம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்பதான் வந்துட்டு ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு நடக்க போது. அதுல மட்டும் பாட்டு பாடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மில்லியன் கணக்குல பணம் வரும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். எப்படியாவது இந்த போட்டியில நம்ம கலந்துக்கணும், நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே இந்த ப்ரோகிராம்க்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கிளம்பி வருவாங்க. "உன் மேல உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது எப்படி நீ அப்படி சொல்லிட்ட? எனக்கு அவ்ளோ கான்ஃபிடென்ட் இருக்கு. நிச்சயமா நம்ம வந்து ஜெயிப்போம்." அப்படின்ற மாரி 2 பேரும் ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ அங்க வருவாரு. உடனே இவர பார்த்தோனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "இவன் எங்க இங்க வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, "எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு. நீங்கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லவும், "ஸோ வெல்கம் பண்ண வந்திருக்கான் போல இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் போன உடனே மறைஞ்சு உட்கார்ந்திருந்தவங்க திரும்ப வந்து சேர்ல உட்காந்துப்பாங்க. இப்ப அங்க உள்ள போய் தான் ஒவ்வொருத்தவங்களா பாடி காட்டணும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஹீரோவ லவ் பண்றதுல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு நடுவரா அந்த மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். ஹீரோவன பார்த்தோனே அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுரும். அப்படின்னா வந்துட்டு, "இப்ப நீங்க ரூல்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லையா? நீங்க பாட்டுக்கு வந்துடுறீங்க. 18 வயசு இப்ப 20 வயசு உள்ளவங்க தான் வந்துட்டு இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நாங்க சொல்லி போட்டுருக்கோம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இதுல கலந்துக்கிறத நாங்க சொல்லவே இல்லையா?" அப்படின்னு கேட்கவும், உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "ஹவுஸ் ஒய்ஃப்னா கலந்துக்க கூடாதா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா எல்லாருக்கும் பேசுற மாரி பேசுவாங்க. "ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு திறமை இருக்காதா? அவங்களால சாதிக்க முடியாதா? ஹவுஸ் ஒய்ஃபா ஆனவுனே அவங்களுக்கு என்ன பாடுற திறமையே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நீங்க என்னதான் இவ்வளோ தூரம் வந்திருந்தாலுமே, நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு வயசு பொண்ணா தான் நினைக்கிறாங்க. ஆனா மத்தவங்களுக்காக அவங்க பேசுற மாரி பேசுவாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, "நீங்க வந்து இதுக்கு தகுதியானவங்க கிடையாது. அதனால உங்களோட இத வந்து நான் கிழிச்சு எறிஞ்சிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர்லாம் கிழிச்சு எறிஞ்ச உடனே ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, "என்னடி இப்படி பண்ணிட்ட?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப கூலாவே என்ன எப்படி வந்து சமாளிப்பாங்கன்னா, அந்த மைக்க தான் கையில வச்சிருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ற மாரியே பாட்டு பாடுவாங்க. கிண்டல் பண்ற மாரியே பாட்டு பாடிக்கிட்டே அவங்க கிட்டயே வந்துருவாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு மோசமா நம்மள கிண்டல் பண்ணி பாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி சண்டை போட்டுட்டே இருக்காங்கல்ல, இங்க நின்னுட்டு ப்ரோகிராம் நடக்குதுன்றத மீறி 2 பேருமே இப்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவரு, "என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? யார கொண்டுன்னு?" கேட்கும்போது, "உங்க ஒய்ஃப் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொல்லவும், "எது என்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். சரி நான் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வருவாரா. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இந்த மாரி அவங்கள கிண்டல் பண்ணி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டின்னு கூப்பிட்டாங்க, இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. அப்படி இப்படி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, "இந்த ஆஃபீஸ் வந்து இப்படிப்பட்ட ஆஃபீஸு. நீ இந்த மாரிலாம் பண்றது ரொம்ப தப்பு." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து அப்பதான் புரியும். நம்ம இந்த மாரி இருந்தோம்னா எப்படி நம்ம எல்லாரும் நம்மள வெறுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, "சாரி என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சிஇஓ கிட்டயே மன்னிப்பு கேட்டுருவோன்ட்டு அவர் கால்ல வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு வேகமா வந்து விழுவாங்களா. விழுந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோட பேண்ட்ட கழட்டிக்கிட்டே கீழ விழுந்துருவாங்க. இத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ நல்லா முட்டிய அளவுக்கு அதாவது என்ன சொல்றது, அவர் உள்ள எல்லாம் போட்டு தான் இருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்கிறேன்ற பேர்ல ஹீரோட பேண்ட்ட எல்லார் முன்னாடியும் கழட்டி விட்டவுடனே அவருக்கு ரொம்ப அவமானமா போயிடும். உடனே என்ன பண்ணுவாரு, வேக வேகமா எடுத்து அத மாட்டிக்கிட்டு ஹீரோன கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வருவாரு. 2 பேருமே மாறி மாறி திட்டிப்பாங்க. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. ஆனா ஹீரோக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் வந்து இது மாரி பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து போட்டிப்படி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஸ்டேஜ்ல வந்து பாட வைக்கிறேன் அப்படின்ற மாரி இவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயினுக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து பாடுறதுக்காக ஸ்டேஜ்க்கு வந்து அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் கண்ண அசையாம ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப அந்த ப்ரோகிராம் பார்க்கறதுக்காக ஹீரோ, அவரோட பையன், அந்த பொண்ணு எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவளுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது ஹீரோயின் இப்படி ஸ்டேஜ்ல பார்க்கறதுக்கு. இது நம்மளோட ஆஃபீஸா இத நம்ம நினைக்கிறோம். இவ வந்து பாட்டு பாடிட்டு இப்ப நம்ம ஆஃபீஸ் சார்பா பாடப் போறா. அப்படின்ற மாரி அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். இந்த குட்டி பையன் வேற சொல்லுவான், "என்னப்பா அம்மாவ பிடிக்காதுன்னீங்க, இப்படி வச்ச கண்ணு வாங்காம அம்மாவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாட முடியாத மாதிரி இந்த பொண்ணு இருக்குல்ல, அது சில வேலைங்கள்லாம் செஞ்சு விட்டுரும். வந்துட்டு அந்த காதுல மைக்லாம் மாட்டியிருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் அதெல்லாம் கழட்டி போட்டுருவாங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு ஒரு மாதிரியாவே பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குனு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுதாரிச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாம வெறும் கையில மைக்க மட்டும் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க பாடுனது அவ்ளோ நல்லாருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்ப ஹீரோவும் அவ்ளோ இதா பார்ப்பாரு. ஏன்னா, அவங்க லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல இருக்க மாதிரியே ஹீரோயின பார்க்குற மாரி இருக்கும். உடனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்ப எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. "நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிட்டீங்க." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது போட்ட பிளானே டோட்டலா மாறி இருக்கும். இது என்னலாம் பிளான் பண்ணுதுன்றது ஹீரோயினுக்கு தானே தெரியும். அதனால ஹீரோவுக்கு இப்ப தெரியாம தான் அது எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு இப்ப பிரைஸ் எல்லாம் குடுத்தாச்சு. அவங்க இப்ப நல்லா வின் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த ப்ரோகிராம்க்கு நீங்க தான் வரணும். அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இது என்ன பண்ணும், அப்ப பண்ணது பத்தாதுன்னு ஹீரோயின் மேக்கப் பண்ற ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்க்கு வந்துட்டு ஹீரோனோட மேக்கப் திங்ஸ்லலாம்
எல்லாத்தையுமே வந்து உடைச்சு போடுறது, தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இத வந்து ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்தோனே உனக்கு என்ன திமிரு இருந்தா ஸ்டேஜ்ல வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன்னு நினைச்சேன். இப்பவும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க. உன்ன சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அத போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிட்டு இருக்கும். இப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பக்கம் வரும்போது அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுரும். நீ நல்லா பாடுனேன்னு சொல்லிட்டு உனக்கு வாழ்த்து சொல்ல தானே நான் வந்தேன். என்ன எதுக்கு போட்டு இப்படி அடிக்கிற? ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிக்க ஆரம்பிச்சுரும். ஹீரோக்கு உடனே கோவம் வரும். நீ நல்லா பாடிட்டா உடனே இப்படிலாம் நீ நடந்துப்பியா? எதுக்காக அவகிட்ட இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போவாரு. பண்ணும்போது ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருமா, உடனே என்ன பண்ணுவாங்க, அவரோட தலைமுடிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோக்கு தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிருவாரு. இப்ப ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்ப அங்க வந்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோவோட கைய பிடிச்சுக்கும். நீங்க ஏன் அவளே இது பண்ணிட்டே இருக்கீங்க? பேசாம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அது இப்போதைக்கு என்னால முடியாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தி காப்பாத்திருக்கா. அது வந்து ஹீரோயினா இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நினைச்சு தான் வந்துட்டு என்னால வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா என்ன காப்பாத்துனவ அவளா இருந்தான்னா நிச்சயமா நான் அவள கைவிட மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்வாரு. ஆனா ஹீரோக்கு இது யாருன்றது கன்ஃபார்மா தெரியாம இருக்கும். உடனே இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கும், இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாரி அது ஒரு மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்கும். ஹீரோக்கு ஒரு மாரி மனசு உறுத்திட்டே இருக்குமா, இப்ப ஹீரோயின சந்திச்சு ஏதாவது பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி கோவமா தான் அவர் இவங்க 2 பேரும் நடந்துட்டே இருக்கிறது. இப்ப மறுநாள் வந்து ஒரு மீட்டிங்காக ஹீரோயின் வந்து பாடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க அடுத்த ப்ரோகிராம்க்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்கள்ட்ட பேசுவாரு. பேசும்போது என்ன சொல்வாருன்னா, நான் ஏதோ தப்பெல்லாம் என் பேர்ல தான். நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாரி சொல்வாரு. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து போகும். மறந்த விஷயங்கள்ல ஒரு விஷயம் வரும். அதாவது என்னன்னா, அவங்க வந்து ஆஃபீஸ்ல இவங்க அதாவது ஹீரோ கூட அந்த பொண்ணு பழகுறது தான் ஹீரோயினுக்கு பிடிக்காமயே இருந்திருக்கும். அத வந்து அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்தோனே ஹீரோ கிட்ட எடுத்து சொல்வாங்க. அவ வந்து நல்லவளா எனக்கு தெரியல. அவ கூட நீங்க அந்த அளவுக்கு பழகாதீங்கன்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆஃபீஸ் விஷயத்துல அவ எனக்கு அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு என்ன நீ சந்தேகப்பட்டுட்டே இருந்தீன்னா, அது நம்ம லைஃப்க்கு நல்லதில்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கோவப்பட்டுருப்பாரு. இது திடீர்னு ஹீரோயினுக்கு என்னமோ ஞாபகம் வந்து போன மாரி இருக்கும். அப்ப இந்த மாரிலாம் நம்மள அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாரி நினைச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்ன எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்க. இப்ப வந்து சிம்பிளா ஒரு சாரின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் நான் மறந்துரணுமா அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பின்ன வேற என்னதான் பண்ண சொல்ற அப்படின்ற மாரி இப்ப அவரும் திரும்ப திரும்ப 2 பேருமே வாக்குவாதம் வந்துரும். கோவம் வந்துரும். நீ பண்ணதும் வந்து 1, 2 கிடையாது. நீ என்ன எந்த அளவுக்கு வந்து சந்தேகப்பட்டிருக்க, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்க அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப எதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்ப சமாதானம் ஆக போறோம்ன்றது நம்மளுக்கே தெரியல. இதுக்கப்புறம் உன் கூட வாழ பிடிக்கல நீ தான் சொல்றல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது உனக்கு இந்த பிரேஸ்லெட் குடுத்திருந்தேன். ஹீரோ வந்து அவங்க லவ் பண்ற டைம்ல அவங்களுக்கு ஒரு பேங்கிள் ஒண்ணு குடுத்திருப்பாரு பிரேஸ்லெட். அத மட்டும் எதுக்காக நீ இப்ப வரைக்கும் போட்டுட்டு இருக்க? என்ன பிடிக்கலன்ற, என் கூட வாழ்றது பிடிக்கலன்ற, அப்ப இத மட்டும் ஏன் நீ போட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் அத பார்ப்பாங்களா? ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணியிருந்தா ஹீரோயின் அத கையிலேயே தான் போட்டிருப்பாங்க எல்லா சீன்லயுமே. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அத டக்குன்னு கழட்டி ஹீரோ கிட்ட குடுக்க வருவாங்க. ஹீரோ அத வாங்க வருவாரா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில குடுக்காம கீழ போட்டுருவாங்க. கீழ விழுந்தோனே பார்த்தா அது கிளாஸ் பேங்கிலா இருக்குமா, டப்புன்னு போட்டு உடைஞ்சு எல்லாம் ஒரு 4, 5 துண்டா போயிடும். அடுத்த சீன்லயே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு அவரு. அவர் வந்து இத செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாரு. ஆனா அவங்க அப்படி செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலா போயிடுறாங்க. இவங்களுக்கு எதுவும் மெமரியில இல்ல அப்படின்றதுனால. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பால வச்சுட்டு உட்கார்ந்து ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து கேட்பாரு, "என்னடா இது இதுக்கெல்லாம் வருத்தப்படுற? சரி விடுடா பார்த்துக்கலாம். லவ் பண்ற டைம்ல குடுத்த கிஃப்ட் அதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றியா? அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றால்ல. நீ விட்டு போகலாம்ல." அப்படின்ற மாரி யோசிப்பாரு, கேட்பாரு. டைம்ல ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா அந்த பேங்கில வந்து குடுத்திருப்பாரு. அத வந்து அவங்க என்னைக்குமே நான் கழட்ட மாட்டேன். இது எப்பவுமே என் கூட தான் இருக்கும். அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நெனச்சு பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அப்ப எப்படி இருந்தோம்? அப்ப நம்ம எப்படி குடுத்தோம்? அவ எவ்ளோ சந்தோஷமா வாங்கிட்டா? இத ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு உடைச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சரி போனா போது விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் ஃப்ரெண்ட் சொல்வாரு. எப்புட்றா விட முடியும்? இது என்னோட கிராண்ட்பா இருக்காருல்ல, அதாவது எங்க குடும்ப சொத்து மாதிரி இது. அவங்களுக்கு லவ் பண்றவங்களுக்கு இத குடுக்குறது. எங்க தாத்தா வந்து எங்க பாட்டிக்கு குடுத்தது. எங்க அப்பா வந்து அம்மாக்கு குடுத்தது. அத நான் அவளுக்கு குடுத்தேன். அத இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னோனே, என்னடா சொல்ற? குடும்ப சொத்து அப்படிங்கிற அத போய் எப்புட்றா இவ்ளோ அசால்ட்டா அப்படி பண்ணானோனே, அவளுக்கு அந்த அரும தெரியலடா அப்படின்ற மாரி சொல்லி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. மறுத ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு வீட்ல வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாரு. தூங்குனோனே பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் வந்து இப்ப கத்துற மாரி சத்தம் கேட்கும். என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேக வேகமா ஹீரோ இறங்கி வருவாரா, வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து தொண்டையில ஒரு மாதிரி இருக்கும். அவன் ஒரு மாரி கத்திக்கிட்டே இருப்பான். என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வில்லி பொண்ணு, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இல்ல அவன் வந்து சாப்பிடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு புட்டிங் பிடிக்கும்னு சொன்னான். அதனால வந்துட்டு நான் ஒரு ஃப்ளேவரா போட்டு செஞ்சு குடுத்தேன். அதுதான் தொண்டையில போய் ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி உனக்கு சமைக்க தெரியலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே. எதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? உன்ன யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? அப்படின்ற மாரி அந்த பொண்ண போட்டு கண்டபடி திட்டுவாரு. இல்ல நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி அது ஒரு பக்கம் ஒரு மாரி புலம்பிட்டே இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த குட்டி பையன தூக்கிட்டு நேரா இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துருவாரு. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து சரியில்ல. அவனுக்கு அலர்ஜியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப என்ன பண்ணுன்னு தெரியாது. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், நானே இத ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட போய் பேசும். உனக்கு வேற என்னப்பா வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன்னு சொல்லும்போது, உடனே அந்த பையன் என்ன சொல்வான்னா, ஒரு ரெசிபி ஒண்ணு சொல்லுவான். அந்த ரெசிபி தானே அது எங்க கிடைக்கும்னு சொல்லு, நான் அத வாங்கிட்டு வந்தாவது உனக்கு தரேன் அப்படின்ற மாரி அந்த பையன சமாதானப்படுத்துற மாரி இது போகும். அப்ப அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான். அவனே இப்ப இதா இருக்கான். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த ரெசிபி வந்து அவங்க அம்மா அவனுக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சு குடுக்குற ஒரு ரெசிபி. அது ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எங்க போய் கேட்கறது அப்படின்னு
அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த பையனுக்கு நல்லா ஆக்கி கொண்டு வரணும்னா அந்த ரெசிபி உனக்கு என்னப்பா வேணும்னு ஹீரோ கேட்டாலும் எனக்கு அந்த ரெசிபி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் சொல்லுவான். ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லுவார். என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி பையனுக்கு வந்துட்டு உடம்பு முடியல, நீ ஒரு ரெசிபி செய்வீல, அது வந்துட்டு அவனுக்கு செஞ்சு கொடுக்குறியா, இல்லை எப்படினாவது சொல்லு, நான் அதை அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னைய எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டே இருக்க, நீ தான் என் புருஷங்கிற, அவன் தான் என் புள்ளங்கிற, இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த மாதிரி ரெசிபி கேட்கறதுக்காக கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணினா உன்னை பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. ஹீரோக்கு இப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், இவ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஃபோனை வச்சிருவாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, என்னடி இது, இவன் இந்த மாதிரிலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்களும் இவங்களுக்கு தகுந்த மாதிரியே தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு கல்யாணம் ஆனது அந்த மாதிரி எதுவுமே அவங்களும் சொல்லிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க நிம்மதியாக அங்கே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்தும். என்னதான் இருந்தாலுமே வந்து அந்த குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்வாங்கன்னா, நீ ஏதோ கேட்ட, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக அந்த ரெசிபியை வந்து நான் வந்து உனக்கு அனுப்பி விடுறேன், அந்த மாதிரி வேணா செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஹீரோக்கு இதுவே பெரிய சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க சொன்ன மாதிரி அந்த ரெசிபியை செஞ்சு அந்த பையன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. ஒரு வாய் எடுத்து வாயில வச்சவன் பார்த்தீங்கன்னா தூ தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு, இது வந்து அந்த ரெசிபியே கிடையாது, அம்மா செஞ்சு கொடுக்குற ரெசிபியே கிடையாது, ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பையன் திட்ட ஆரம்பிச்சிருவான். மேலே இந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது, போதும் பையனோட உயிரோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விலகிப்பாரு. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ பேரனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருக்காருல்ல, அதாவது அவங்க ஃபேமிலியை பார்க்கலான்னு சொல்லிட்டு பையன் ஃபேமிலியெல்லாம் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவார். வரும்போது பார்த்தோன்னா அந்த குட்டி பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தாத்தாவை பக்கத்துக்கு வேக வேகமாக ஓடுவான். ஓடுனவுடனே அவங்க தாத்தா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். பார்த்தவொடனே அண்ணா கேட்பாரு, என்னப்பா நீ இவ்வளோ இளைச்சி போயிட்ட, எதனால இப்படி இளைச்சி போயிட்ட, சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. ஏன்னா அந்த பையன் பசியில் தானே அடிக்கடி வாடி போய் கிடக்குறான். உடனே அந்த பையன் என்ன சொல்வான்னா, ஆமாம் சரியாகவே சாப்பிட்றது இல்லை, எனக்கு அதிகமாக பசிக்க தான் செய்யுது, வெளியே சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, அம்மாவும் சரியாக சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு, அவள் தான் நல்லா சமைப்பாள், நல்ல பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட போகிறாங்க, டிவோர்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எது விவாகரத்தா, அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவுக்கு சமக்கம் வரும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கா அவங்க அப்பா எம்மா அப்படின்ற மாதிரி கேட்கவும், வீட்டுக்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிடுவான். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா என்ன பண்ணுவார், அந்த பையனை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வருவார். தாத்தாவும் பேரனும் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு வேளை தாத்தா வந்து கேட்டாருன்னா, அவள் வந்து அங்கே போயிருக்கா அங்கே போயிருக்கா ஏதாவது சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ உள்ள வந்து தாத்தா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, எங்கடா உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் அங்கே போயிருக்கா இங்கே போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு, அவ கூடவே உன்னால் வாழ முடியல அப்படின்னா நீ யார் கூடடா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ வீட்டுக்குள்ளே வந்தனா அவளோட தான் நீ வரணும், இல்லைன்னு வச்சுக்கோ இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிடுவாரு. இப்போ ஹீரோக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறதுனே புரியாது. உடனே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாரு. சரி போய் இப்போ இவர் தாத்தா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின் கிட்ட போய் பேசி அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ நினைப்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவார். கதவு திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட ஒரு பேச வந்திருக்கேன்னு சொல்லுவாங்களா, ஹீரோ வந்து நிற்கிறாருன்னு தெரியாமல் கதவு திறந்துருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா ஒன்றுமே பேச மாட்டாங்க. திரும்ப கதவை டம்மால்னு மூடிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்ன நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பெல் அடிச்சுட்டே நிற்பாரு. அப்போ ஹீரோயின் கோவமாக கதவு திறப்பாங்களா, அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீ இதில் சைன் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அக்ரிமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப வயசானவராக இருக்காரு, அவரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காக நீ எனக்கு இப்போ இருக்கிற கொஞ்சம் காலங்களுக்கு எனக்கு ஒய்ஃபாக நீ நடிச்ச அப்படின்னா வந்துட்டு உனக்கு இந்த அளவுக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவ்வளோ பணமா எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. உன்னை ஹீரோ வந்துட்டு நீ இது ரொம்ப அநியாயம் பண்ணுறேன்னு சொல்லும் போது, வேணும்னா சொல்லு, இல்லாட்டி நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா தாத்தாவை அவங்களுக்கு பிடிக்கும், இப்போதைக்கு அவங்க மெமரியில் யாரும் இல்லை. உன்னை ஹீரோ என்ன சொல்வார், இவர் தான் தாத்தா, இவர்கிட்ட தான் இது மேலே நடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ஒய்ஃப் மாதிரி இப்போ ஹீரோ கூப்பிட்டு வந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு வருவாங்க. மருமக வந்த உடனே பார்த்தோன்னா தாத்தாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கம்மா போயிருந்தா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு தான் சரியான வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு காஸ்ட்லியான ஒரு திங்ஸ் கேட்டேன், இவர் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பற்ற விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானதாக ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் ஆன்லைனில் போட்டு வச்சிருந்தேன், எதுவுமே வாங்கி தரல, அதனால தான் நான் கோச்சிக்கிட்டு நான் சும்மா வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தாத்தா என்ன சொல்வார்னா, அவள் என்ன கேட்டாலும் அதை நீ இப்போ உடனே ஆர்டர் பண்ணுற அப்படின்ற உடனே ஹீரோக்கு ஒரு வழியே இருக்காது, இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம் ஆடுற அப்படின்னு எனக்கு தெரியாது வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே தாத்தாவும் சொல்கிறனால ஹீரோ அதையும் வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ தாத்தா என்ன சொல்வார்னா, இப்போ நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், நீ அவனும் இப்போ கூட வருவான், உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு இதான் சரியான சான்ஸ்னு சொல்லிட்டு பாதி கடையை காலி பண்ணிடுவாங்க.
அதோட தவிர ஹீரோவுக்கா ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வச்சிருப்பா. அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். தாத்தாவும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. எல்லாமே வாங்கி குடுத்துருவாரு. பையா வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "நான் ரொம்ப செலவு வச்சுட்டேனா? அதிகமா செலவு பண்ணிட்டேனா?" அப்படின்ற மாரி கேட்குவாங்க. அப்ப தாத்தா என்ன சொல்வாருன்னா, "இந்த குடும்பத்தில உள்ள ஒரு பொக்கிஷம் நீ நீ வந்து அந்த மாரி ஒரு பொண்ணு. நீ ஆசைப்பட்டா எல்லாமே உனக்கு கிடைக்கணும். அந்த மாரி தான் உன் வாழ்க்கைய நாங்க வச்சிருக்கணும். அப்படிதான் அவனும் இருப்பான். நீ என்னனாலும் நீ தாத்தா கிட்ட கேளு. உன் புருஷன்ட்ட கேளு. நீ என்கிட்ட கேளு." அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயினுக்கு இதுவே ஒரு மாரி இருக்கும். இந்த அளவுக்கு இந்த தாத்தா வந்து நம்ம மேல பிரியமா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாத்தாக்கும் தெரியாது, இவங்களுக்கு மெமரி லாஸ் ஆன விஷயம்னு தெரியாது. ஸோ தாத்தாவும் ரொம்ப செல்லமா எல்லாமே வச்சுட்டு இருப்பாரு. சந்தோஷமா இருக்கும். தாத்தாவும் இப்ப ஹீரோயினுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி குடுத்துட்டு நல்லாவே பார்த்துப்பாரு. ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல ஃபேமிலியா அப்படின்ற மாரி இப்ப அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்களா, வந்த உடனே இனிமே நீ வீட்ல தான் இருக்கணும். அவள நல்லா நீ பார்த்துக்கணும். அவளுக்கு எந்த குறையும் நீ வைக்கவே கூடாது. இதுக்கப்புறம் அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னா வந்துட்டு உன்ன தான் நான் தண்டிப்பேன் அப்படின்ற மாரி தாத்தா வந்து பேரன்ட்ட சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதோட தாத்தாவும் சரி நான் கிளம்புறேம்மா பார்த்துங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதாவது ஸ்கூல்ல இருந்து ஹீரோட பையன் இருக்கார்ல, அவர் வந்து சேட்டை பண்ணிட்டாரு. இன்னொரு பையன போட்டு அடிச்சுட்டாரு அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்டின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் பையனால அடி வாங்குனான்ல, அந்த பையன் வந்து அவங்க அம்மாவ கூட நின்னுட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா வந்து கண்டபடி திட்டுவாங்க. "புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க. புள்ளைய இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் குடுத்து வளர்க்க மாட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே வந்து அந்த பையன் கிட்ட கேட்பாங்க, "என்னப்பா ஆச்சு? எதுக்காக நீ அவன அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பையனுக்கு இப்ப செம கோவம் வரும். "உன் வேலை என்னமோ அத மட்டும் நீ பாரு" அப்படின்ற மாரி அந்த ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லுவான். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அந்த அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த பையனோட அம்மா. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "பாரு உன் அம்மாகிட்டயே இந்த மாரி நடந்துக்கிறவன், அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துப்பான்?" அப்படின்ற மாரி அந்த பையன ஒரு மாரி தப்பா பேசிருவாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாங்க, "நீ இப்ப என்ன தைரியம் இருந்தா என் பையன நீ இந்த மாரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு அடியே போட்டுருவாங்க. இதனால இந்த குட்டி பையனுக்கு பார்த்தோனே, நமக்காக நம்ம அம்மா இந்த அளவுக்கு இருக்காங்களா? அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அந்த சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குங்கல்ல குழந்தைங்க ஒரு அம்மா கிட்ட இருந்து. அது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி அந்த பையனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த பையன கூட்டிட்டு 4 இடத்துக்கு சுத்தி காட்டுவாங்க. அங்க போவாங்க, இங்க வருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல வேற ஒரு ஸ்க்ராட்ச் வேற வந்துரும். உடனே இப்ப பையன கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களா, இப்ப ஹீரோ வந்துருவாரு. பையன் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் கார்ல அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. அங்க இங்க சுத்தி பார்த்ததுனால. வந்துட்டு பையன கூப்பிடலாம்னு நெனைக்கும்போது, ஹீரோயினால அப்படி எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கால்ல வந்துட்டு ஒரு மாரி காயமா இருக்கிறத பார்த்துருவாரு. "என்னாச்சு உன் கால்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா, அப்ப ஹீரோயின் வந்துட்டு வலிக்குது அப்படின்ற மாரி சொல்லவும், "இரு நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த முட்டியில காயமா இருக்கும். அதுல மருந்து போடுவாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் கால்ல அந்த மாதிரி ஒரு மாரி காயமா இருக்கும். ஒரு மாரி தழும்பு விழுந்த மாரி இருக்கும். அத பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது இப்ப இல்ல. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "அப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அதுல ஒருத்தர் வந்து கார்ல மாட்டிக்கிட்டாரு. அவர வந்து நான் வெளிய காப்பாத்துறதுக்காக வந்து கார் கண்ணாடி டோர வந்து உடைச்சிருப்பாங்க இவங்க. அந்த டோர உடைச்சு அவர வந்து வெளிய கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப அவங்க கால் வந்து மாட்டி இருந்திருக்கும். அதுல தான் எனக்கு காயமாயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவ தான் அவங்க காப்பாத்துன விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இந்த மாரி மட்டும் ஆக்சிடென்ட் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர ஒரு பொண்ணு காப்பாத்துனாங்கன்னு நெனச்ச உடனே, அப்ப இவ தான் நம்மள காப்பாத்துனதா? அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப யோசிப்பாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாக்டர்ட்ட போய் கேட்பாரு. இந்த மாதிரி அந்த டைம்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன காப்பாத்துனாங்கல்ல, அது யாரு? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, ஹீரோயின் அப்படின்ற மாரி ஒரு பொண்ணு தான் அவங்கள காப்பாத்தியிருந்தா அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்கள காப்பாத்துனது கொண்டதெல்லாம் அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சிட்டு இருப்பாரு. இப்ப இதோட இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஹீரோயினுக்கும் மருந்து போட்டு விட்டுருவாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, "உங்கள காப்பாத்த வந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கால்ல அடிபட்டதுனால, அந்த கால்ல வந்து பிளேட் எல்லாம் நாங்க வச்சிருந்தோம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு இது யோசனையாவே இருக்கும். அந்த பிளேட்லாம் அவங்களுக்கு இருக்கிறனால தான் அடிக்கடி வலிப்பட்டா அதாவது ஏதாவதுன்னா காயம்னா அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாரு. அதோட இப்ப மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து இப்ப பாட ஆரம்பிச்சுட்டாங்களா, அவங்களுக்கு வந்து நெறைய ஃபேன்ஸ் ஆயிடும். இப்ப அவங்கள போம்போது, வரும்போதெல்லாம் இவங்க ஸ்டார் ஆயிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அது ஒரு கலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஹீரோயினும் இப்ப வந்துருவாங்க. இப்ப அடுத்து பிரஸ் மீட்லாம் இருக்குமா, அதுல ஹீரோயின் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு குடுத்த ஹீரோவுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லுவாரு. நம்ம 2 பேருக்குள்ள அக்ரீமெண்ட் போட்டுருக்கோம். இப்ப வெளி உலகத்துக்கு நல்ல விதமா நீ நடந்துக்கணும்னு சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்துக்கிற மாரி இருந்துகிட்டு, ஹீரோவ கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்துட்டே இருப்பாங்க. இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப எனக்கு வந்து நெறைய காசு கிடைச்சிருக்கு. நான் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள வேலை பார்க்குற ஒரு 2, 3 பேர கூட்டிக்கிட்டு ஹீரோவையும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வருவாங்க. அங்க சாப்பிட வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்க. அவங்க தனியா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம ஹீரோயின் வாங்கி குடுத்த சாப்பாடு நல்லாவும் இருக்காது. உடனே நைஸா அவங்க எல்லாருமே எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்ப ஹீரோயினும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப ஹீரோக்கு சுத்தமா அந்த சாப்பாடே பிடிக்காது. "என்ன நீ இந்த மாரி சாப்பாடுலாம் ஆர்டர் போட்டுருக்கன்னு?" கேட்பாரா. அப்ப "ஏன் இதெல்லாம் தான் உனக்கு வந்து சரி வரும். இத தான் நீ சாப்பிடணுன்ற" மாரி அப்பவும் அவங்கள்ட்ட வம்பு வளத்துட்டே தான் இருப்பாங்க ஹீரோயின். இவருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சுரும். சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கோவத்திலே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்களா, இவங்கள எப்படியாவது இதுக்கு மேல விட்டா சரி வராதுன்னு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே ஆள தூக்கிட்டு வந்துருவாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, படுக்க மாட்டாங்க. ஹீரோவ புடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அந்த மாரி தான் சேட்ட பண்ணிட்டு இருப்பாங்க.
அதோட ஹீரோ என்ன நினச்சிப்பாருன்னா, அவருக்கு தான் ஹீரோயின புடிச்சு தானே இருக்கு. உடனே அவரு என்ன பண்ணுவாரு, அப்படியே 2 பேரும் அப்படியே ஹேப்பியா இருந்துருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு, அவர் போய் ஹீரோ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளிய எந்திரிச்சு வருவாரு. இவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நெனச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டில் மேல எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு இருக்கவங்க சும்மா இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப பெல்ட்ட கையில சுருட்டிட்டு கையில வச்சு நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் ராணி, அதுவும் மகாராணி. என்னையவே நீ தூக்கிட்டு வந்துட்டீல்ல, உன்ன நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நான் உன்ன உண்டுல்லன்னு ஆக்க போறேன். உன் தோல உரிக்க போறேன்னு" ஹீரோவ அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த பெல்ட்ட வச்சு. அவ்வளோதான் அவரு ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அங்குட்டும், இங்குட்டும் ஓட ஆரம்பிச்சுருவாரு. கீழ வீட சுத்தி, சுத்தி ஓடிக்கிட்டே இருப்பாரு. இப்ப தாத்தாவும் பேரனும் வந்து நைட்ல பாத்ரூம் போகலான்னு எந்திரிச்சு வருவாங்க. அப்ப பார்த்தோம் அப்டின்னா வந்து ஹீரோ அலறிக்கிட்டு ஓடுவாரா, ஹீரோயின் வந்து தொரத்தி, தொரத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்த தாத்தா என்ன நெனச்சுப்பாருன்னா, அவங்க 2 பேரும் ஏதோ புஜ முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. இதுலலாம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்டி சிரிச்சுக்கிட்டே பேரன கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரியான அடி வாங்கியிருப்பாரு. உடம்பெல்லாம் பயங்கரமான காயமா இருக்கும். அவங்க தொரத்தி, தொரத்தி நல்லாவே அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா விடிய, விடிய அடிய வாங்கி பயங்கரமா அவருக்கு வலியே வந்திருக்கும். இப்ப மறுநாள் காலையில எந்திரிச்சு கண்ணாடிய போய் பார்த்துட்டு இருப்பாரு. உடம்பெல்லாம் செவந்து போய் நின்னுட்டு இருப்பாரு. பெல்ட் ஆச்சா விழுந்திருக்கும். உடனே ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சட்டைய போட்டுப்பாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாரி கஷ்டமா போயிடும் அவங்களுக்கு. "என்னாச்சு? உடம்பெல்லாம் இவ்ளோ காயமா இருக்கு. எங்க போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க? என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட பேசுவாங்களா, ஹீரோவுக்கு செம்ம கோவம் வரும். "பண்றத பண்ணிட்டு எங்க போய் அடி வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்டயே கேட்கிறியா?" அப்படின்ற மாரி ஹீரோ இப்ப நெனச்சுப்பாரு. சொல்லவும் மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஆஃபீஸ்க்கும் கிளம்பி வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருப்பாங்க ஹீரோட ஆஃபீஸ்லயே. அப்ப அங்க வேல பார்க்குற ஒருத்தர் வருவாரு. வேற ஆஃபீஸ்ல உள்ளவரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ரொம்பவே அவர வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அவருக்கு வந்து ஹீரோவும், ஹீரோயினும் இப்ப பிரிய போறாங்க அப்படின்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த ஒரு இதுல வந்துட்டு சீக்கிரமாவே உங்கள நான் ஒரு சூப்பரா ஸ்டார் ஆக்கிருவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு புரியாது. அப்புறமா தான் இவர் வேற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாரி இவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்ப அவருக்கு 2 பசங்க வேற இருப்பாங்க. அந்த பசங்கள கூட்டிட்டு வந்திருப்பாங்களா, ஹீரோயின் கூட வந்து அந்த குட்டி பையனும் வந்திருப்பான். வந்தபோது எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, அந்த குட்டி பசங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க அம்மா ரொம்ப லக்கி தெரியுமா? நீ ரொம்ப லக்கி. உனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்கன்னு" சொல்லும்போது, "நீ நினைக்கிற மாரிலாம் அவங்க அந்த அளவுக்குலாம் கிடையாது" அப்படின்ற மாரி அந்த பையனும் சொல்லிட்டு திரும்பிக்குவான். அதோட ஹீரோயின பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குட்டி பையன வந்துட்டு இப்ப ஸ்கூல்ல விடுறதுக்காக அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வில்லி பொண்ணு கூட்டு வந்து அந்த பையன ஸ்கூல்ல விட வரும். விட வரும்போது பார்த்தீங்கன்னா, "இப்போ உங்க அப்பா, அம்மாவும் க்ளோஸா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏன்னா இப்ப வீட்ல இவங்க இருக்கறனால, தாத்தாவும் இருக்கறனால இதால வீட்டுக்கு வர முடியல. அப்ப அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, "இப்பலாம் எங்க அப்பா, அம்மா சண்டை போட்டுக்கிறது இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருவான். உடனே இந்த பொண்ணுக்கு செம கோவம் வரும். "எனக்கு தெரியாம பின்னாடி ஏதோ நீ கேம் விளையாடிட்டு இருக்கியா? உன்ன உண்டில்ல நான் பண்றேன். உங்க 2 பேரும் பிரிக்காம விட மாட்டேன்" அப்படின்ற மாரிலாம் அது மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுக்கும். அதோட சும்மா இல்லாம இப்ப என்ன பண்ணும், ஆஃபீஸ்ல வந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த வேற ஒரு கம்பெனில இந்த சிஇஓ இருக்கார்ல, அவரும் அவரோட மேனேஜர்லாம் அவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஆஃபர் குடுக்கணும் அப்படின்ற மாரி பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மீட்டிங்ல ஹீரோவும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அது என்ன நினைச்சிட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அவங்கலாம் இப்ப ஆர்டர் போட்டிருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அந்த சாப்பாட்டுல அவங்க ஆர்டர் போடாத ஒரு டிஷ்ஷ வந்து அதுவும் அதாவது என்ன சொல்றது, ரொம்ப மோசமான ஒரு சாப்பாட வந்து இவங்களுக்காக ஆர்டர் பண்ணிரும். அதுவும் இந்த மேனேஜர் இருக்கார்ல, இந்த சிஇஓக்கு அது சுத்தமா பிடிக்காது. இத பார்த்தோனே அவர் என்ன கேட்பாரு, கூப்பிட்டு வச்சு இந்த மாரி டின்னர்ன்ற பேர்ல வந்துட்டு இப்படி ஒரு சாப்பாட்ட வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கும்போது, எப்படியாவது சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாரி இதுல ஒரு பாரம்பரியமான பாட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ட பாடி காட்டிட்டு, இத சாப்பிடுறவங்க ரொம்ப யங்கா இருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து இது யார் ஆர்டர் போட்டது? நாங்க போடல. அப்படி இப்படின்னு எவ்வளோ சமாளிப்பாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சமாளிக்கவும் அவரும் வந்துட்டு, "ஓ! அப்படியா? இந்த ஃபுட்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் ஒரு வழியா சமாளிச்சு அவர அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் சமாளிச்சு முடிச்சு அனுப்பிட்டாங்களா, இப்ப ஹீரோ, ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப அந்த பொண்ணு வந்துரும். இப்ப அது பேசிட்டு இருந்தத கவனிச்சுருவாங்க. அப்ப ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துரும். அப்ப இப்ப அவர் வந்திருக்கும்போது எங்கள அசிங்கப்படுத்துறது நீதானா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில வந்துட்டு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கூட ஒரு மாரி கழட்டி விட்டுட்டு அவங்கள போட்டு அடிக்க போவாங்க. உடனே ஹீரோ அவங்கள புடிச்சு அவ்ளோ சமாதானப்படுத்துவாரு. "நீ எதுக்கும்மா இவ்ளோ ஆங்ரி பேர்டா இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரும்மா" அப்படின்ற மாரி ஹீரோயின சமாதானப்படுத்துவாரு. அந்த பொண்ணு இவகிட்ட மாட்டுனா சரி வராதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேமஸா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரா ஆயிட்டே இருப்பாங்க. வந்து சரியான நேரத்துக்கு இப்ப வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்க அந்த ஷூட்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால வெளியவே சுத்திட்டே இருப்பாங்க. வீட்ல வந்த ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவ அம்மாவும் எங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். அவ பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோ அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு காட்டு பகுதியில ஷூட்டிங் நடக்கும். அங்க இருட்டுல மாட்டி வழி தெரியாம போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க கால் பண்ணா அவங்கள போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. அப்ப கால்ல அவங்களுக்கு பிளேட் வச்சிருக்கனால அந்த இடம் ரொம்பவே அடிபட்டுருக்கும். அப்ப ஹீரோ தான் உப்பு மூட்டை தூக்கிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருவாரு ஹீரோயின. அதெல்லாம் போட்டு விடுவாரு. அதுல வந்துட்டு இவங்கள தூக்கிட்டு வரும்போது அவருக்கும் காயம் வந்திருக்கும். ஹீரோயின் அவருக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் நல்லாவே கவனிச்சுப்பாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் மேல ரொம்பவே பிரியமாவும் இருப்பாங்க. திடீர்னு இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பாரு. ஆனா அவங்க அக்ரீமெண்ட் போட்டதுக்காக தாத்தா இவரு நல்லவரா இருக்காரு. அதனால ஹீரோவும் இப்ப அந்த அளவுக்கு வம்பு வளர்க்கறது இல்ல. இப்ப ஹீரோயினுக்காக அவர் நெறைய வேல பார்த்து குடுப்பாரு. ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப அவரு என்ன பண்ணுவாருன்னா, சமைச்சுலாம் குடுப்பாரா, இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, ஹீரோக்கு நம்ம ஒரு நாள் சமைச்சு குடுப்போம்னு சொல்லிட்டு, அவங்க சமைச்சு ஹீரோவுக்காக வந்துட்டு ஃபுட்ட வந்து பேக் பண்ணி குடுத்தே அனுப்புவாங்க. அத அந்த அசிஸ்டன்ட் கொண்டு வந்து குடுக்கும்போது, "இது யார் குடுத்தது? இதெல்லாம் வேண்டான்னு" சொல்லிட்டு சொல்லுவாரு. "உங்க ஒய்ஃப் தான்" சொன்னோனே, "குடு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாரு.
இருப்பாரு. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னா வந்து அந்த பொண்ணு வந்துரும். ஹீரோ இத ஆர்வமா சாப்பிடுறத பார்க்கும். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க அங்க போலையான்னு சொல்லிட்டு கேட்கும். இப்ப தான் தெரியும் அதுக்கு அவங்க வைஃப் தான் சமைச்சு குடுத்ததுன்னு. உடனே அத என்ன பண்ணும், ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, நம்ம சமைச்சு குடுத்த சாப்பாட வந்து அவன் சாப்பிடுறானான்னு பார்க்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடோட அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு, இப்ப அந்த சாப்பாட இது என்ன பண்ணும், அத எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குமா. இந்த டைம்ல ஹீரோயின் அங்க வருவாங்க. வந்துட்டு "நீ என்ன இங்க பண்ற?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது என்ன சொல்லும்னா, ஹீரோ வந்துட்டு இந்த மாரி சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. அது சுத்தமா அவருக்கு பிடிக்கலையாம். "உனக்கு பிடிச்சிருந்தா நீ சாப்பிடு, இல்லாட்டி தூக்கி குப்பையில போடுன்னு" சொல்லிட்டாரு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இது சுத்தமா நல்லா இல்ல. இதெல்லாம் குப்பையில போடுறதுக்கு தான் சரி வரும் அப்டின்ற மாரி சொல்லிடும். ஹீரோனுக்கு செம்ம கோவமா இருக்கும். நான் அவருக்காக அவ்ளோ ஆசையா சமைச்சு குடுத்தா, அவன் வந்து இவளுக்கு குடுத்துட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாரிலாம் பேசுறாங்க அப்டின்னு சொல்லிட்டு, திரும்பவும் ஹீரோயினுக்கு கோவம் வர ஆரம்பிச்சுரும். ஹீரோயினும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின ரொம்ப புடிச்சிருக்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஹீரோயின தனியா வர சொல்லுவாரு. ஹீரோயினும் அவர் வந்து மீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்டின்னா, அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ எங்கேயோ போறவரு பார்த்துருவாரு. உடனே ஹீரோயின கூப்பிட்டா வரமாட்டாங்க. "உனக்கும் எனக்கும் தான் விவாகரத்து ஆக போகுதுல்ல, நீ எதுக்கு எல்லாத்துலயும் வந்து தலையிடுற?" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "பேசினால நீ வரமாட்டல" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின அப்டியே தூக்கிட்டே வீட்டுக்கே வந்துருவாரு. வந்தவர் 2 பேரும் திரும்பவும் மாறி மாறி பேசிட்டே இருப்பாங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின போயிட்டு கிஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போயிருவாரு. அப்பதான் அமைதியா இருப்பாங்கன்னு நெனச்சுப்பாரு. உடனே அவங்களும் அப்டி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும். கரெக்ட்டா அந்த குட்டி பையன் வந்துருவான். நான் எதுவும் பார்க்கலன்ற மாரி சொல்லிட்டே இருப்பா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் ஏதோ ப்ரொபோஸ் பண்ற மாரிலாம் வந்தான். இவன் வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அடுத்ததா பார்த்தோம் அப்டின்னா வந்து அவர் இன்னொரு மீட்டிங் ஏதோ ஒரு ப்ரோகிராம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அத வந்து புக் பண்ணணும்ல. அதனால ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பாங்க. அங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாரு, பொக்கே எல்லாம் குடுத்து ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. எனக்கு வந்து உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உங்கள கல்யாணம் பண்ணலாம்னு நெனைக்கிறேன் அப்டின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு நீ ஒரு வயசு பொண்ணு தான். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்டின்றபோது அவருக்கு உன்ன புடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே?" அப்டின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லவும், அவங்களும் சரி ஓகே அப்படிதான் பண்ணணும் அப்டின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனாலே அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் வரணும்ல அவங்க பாடுறதுக்காக அந்த ப்ரோகிராம்லாம் இருக்குல்ல, அதுக்கு வரதுக்காக இருக்கும்போது, இவர் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா கிளம்பி போயிடுவாரு. மறுநாள் ஹீரோயின நம்ம தான் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டு வந்துருவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த பக்கம் என்ன வந்திருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் போய் உங்கள ட்ராப் பண்றேன். எனக்கு அத விட வேற என்ன வேல இருக்கு?" அப்டின்ற மாரிலாம் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. "இதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்குறீங்க?" அப்டின்ற மாரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்களா, "இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்." அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கும் சிரிப்பா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கதவ தொறந்து உட்காரலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, கதவு ஆட்டோமேட்டிக்கா மூடும். "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோ இருக்கார்ல கதவ மூடிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அவருக்கு வந்துட்டு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தன் வந்து தன் ஒய்ஃப வந்து இது பண்ண பார்க்குறான்றது தெரிஞ்சு அவரால ஏத்துக்கவே முடியல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கதவ மூடிட்டு, "அவ உன் கூட வரமாட்டா" அப்படின்ற மாரி அவன்ட்ட சண்டை போடுவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "அதெல்லாம் கிடையாது. அவ வருவான்ற" மாரி சண்டை போட்டுட்டே இவங்க 2 பேர் இருக்கும்போது, ஹீரோயின் சத்தம் இல்லாம வேற ஒரு டாக்ஸிய பிடிச்சு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தமா ஒரு மீட்டிங் போடுற மாரி இருக்கும். ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருப்பாங்களா, இந்த இடத்துக்கு ஹீரோயினையும் அவர் இருக்காருல்ல லவ் பண்றவரு. உன்ன நானும் அந்த மாரி உயர்வா காட்டணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த இடத்துல வந்தோனே 2 பேருமே ஆர்கியூமென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்கும். அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோக்காக இப்ப அந்த ஹீரோயினுக்காக இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்து ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டில வந்து ஹீரோயின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆள் இருக்கார்ல புதுசா ப்ரொபோஸ் பண்ணவர். அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும்போது, ஹீரோக்கு வந்து சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. 2 பேரும் ஆடியன்ஸா தான் கீழ உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாங்கன்னா, "அவ என்னோட பொண்டாட்டி, அவ என்னோட பொண்டாட்டி" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இவர் என்ன சொல்வாரு, "நீ தான் அவள விவாகரத்து பண்ணு" சொல்லும்போது, "அது இன்னும் நடக்கலையே, அது நடக்கவும் நடக்காது. என் கூட தான் அவ இருப்பா. என்னைக்குமே நீ அவள அடைய முடியாது." அப்படின்ற மாரி இவர் வேணும்னே அவர்ட்ட சொல்லவும், அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். எப்படியாவது அவர நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன்ற மாரி 2 பேரும் சண்டை போட்டுட்டே கீழ உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல அதுக்கு செம்ம கோவம் வரும். இவர எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நெனச்சா, இவன் என்ன திரும்பவும் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டே இருக்கான். இப்படி நம்ம விட்டுறவே கூடாதுன்னு அது என்ன பண்ணும், ஹீரோக்கே தெரியாம இப்ப அந்த ப்ரோகிராம் நடக்கிறதுக்காக எல்லாரும் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. ஹீரோக்கு தெரியாம அவருக்கு ஒரு ஏதோ கலந்து குடுத்துரும். அவர் அத சாப்பிட்டு மயக்கத்துல இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த ரூம்க்கு கதவு திறப்பாங்களா, அங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஹீரோயின் கிட்ட அவர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்த உடனே, ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வரும். உடனே கதவ சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிரும். முழிச்சு எந்திரிச்சவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேரா நடந்து வந்து ஹீரோயின் ரூம் வாசல்லயே விழுந்து கிடப்பாரு. ஹீரோயின் கதவு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள விழுந்து கிடக்கிறத பார்க்கும்போது பாவமா இருக்கும். உடனே கூட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. அப்புறமா வந்துட்டு ஹீரோக்கு இப்ப தெரிஞ்சிரும் அந்த பொண்ணு வந்துட்டு நம்மள வந்து தப்பா பயன்படுத்திக்க பார்க்குறா அப்படின்ற மாரி ஹீரோக்கு புரிஞ்சிரும். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் ஹீரோட எண்ணமே கிடையாது. அதுதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இதே இந்த பக்கம் இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாலும் ஹீரோயின் மேல நான் தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியே தீருவேன்ற மாரி அத நினைச்சிட்டே இருக்கும். மறுநாள் ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வர நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஏதாவது சமைச்சு குடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா இந்த ஆள் இருக்காருல்ல, அவர் ஹீரோயின் தங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக இப்ப இங்கேயே வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் கிச்சன்ல போட்டி போட்டு சமைப்பாங்க ஹீரோயினுக்காக. இப்ப இவர வெளிய போன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு பெரிய சிஓ இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்காக இங்க வந்திருக்காரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷ நீ சாப்பிடு, இந்த டிஷ்ஷ நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு சமைப்பாங்க. ஹீரோயின் 2 பேரையும் மாறி மாறி பார்ப்பாங்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்ற மாரி அவங்களுக்கு யோசனையா இருக்கும். எனக்கு 2மே வேண்டாம் அப்படின்ற மாரி அவங்களுக்கு வாமிட் வர மாரி இருக்கும். எந்திரிச்சு ஓடிருவாங்க. கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருவாரா,
வருவாரா, வந்தவுடனே பார்த்தோன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட நல்லா மிஸ்பிஹேவ் பண்ணுதுன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். இது மாரி என்ன பண்ணிடும், இது இன்னொரு வேலை என்ன பண்ணும் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடும். வந்துட்டு, "உன்ன வேற ஒரு கம்பெனிலேருந்து புக் பண்ண வந்திருக்காங்க, பாடுறதுக்காக" அப்டின்னு சொல்லவும், அது ஒரு வயசான தாத்தாவா இருப்பாரு. அந்த தாத்தா கிட்ட ஹீரோயினுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி குடுத்துரும். ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மீட்டிங்க போய் பார்ப்பாங்க. அந்த மீட்டிங்ல போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா, அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து, "வாய்ப்பு குடுக்குறேன், இந்த மாரி வாய்ப்பு குடுக்குறேன்" அப்டின்ற மாரி ஹீரோயின கைய பிடிச்சுலாம் பேச ஆரம்பிச்சுருவாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த பொண்ண வந்துட்டு ஹீரோ மிரட்டி அதெல்லாம் கேட்டுருவாரு. ஹீரோயின இந்த மாரி ஒரு ஆபத்துல நீ மாட்டி விட்டுருக்கல்ல, இனிமே நான் உன்ன பார்க்கவே கூடாது இந்த ஆஃபீஸ்லன்ற மாரி அத கண்டபடி திட்டி விட்டுருவாரு. அதோட ஹீரோயின காப்பாத்தலான்னு அங்க வரும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாட்ட மாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவ அடிச்சு போட்டவுடனே அவரே பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுருவாரு. "ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருப்பா" அப்டின்னு சொல்லிட்டு, அந்த தாத்தா அங்கருந்து தப்பிச்சு போக பார்ப்பாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த பொய்யான பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லும்னா வந்துட்டு, "ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்ன காப்பாத்துனது நான் தான்" அப்டின்ற மாரிலாம் இது சொல்லும். இது ஹீரோ வந்து டாக்டர்ட்ட போய் பேசினார்ல, அன்னைக்கு எல்லாத்தையும் இது கேட்டுரும். ஹீரோயின் தான் காப்பாத்திருக்கான்றது இப்ப அதுக்கும் தெரிஞ்சாலும், அது என்ன சொல்லும், "அந்த பொண்ணே நான் தான். நீ வந்து என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துற, என்ன வேணான்னு நீ நெனைக்கிற. உன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்துனது நான் தான். என்ன நீ இந்த அளவுக்கு நெனைக்கிற" அப்டி இப்டின்னு சொல்லிட்டு பேசவும், இப்ப ஹீரோக்கு வந்து ஒரு மாரி யோசனையா இருக்கும். இப்ப அப்ப நடந்த விஷயத்த இவ கரெக்ட்டா சொல்றான்னா, இவளா இருக்குமோ அப்டின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அப்பதான் ஹீரோட தாத்தா வந்து என்ன சொல்வாருன்னா, "அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்டி அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் நீ குடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ வந்து உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவ தான் உன்ன காப்பாத்துனது. உன்ன காப்பாத்த போய் தான் அவளுக்கு கால்ல அவ்ளோ பெரிய காயம் ஏற்பட்டது." அப்டி இப்டி சொல்வாரு. அதனால நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சேர்ந்து வரணும். அப்டி இப்டின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்ப வந்து நல்லாவே புரிஞ்சிரும். ஹீரோயின் தான் தன்ன காப்பாத்திருக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு. பார்த்தோம் அப்டின்னா திரும்பவும் அந்த 2 பேருமே ஹீரோவும், இன்னொரு ஆளும் ஹீரோயினுக்காக சண்ட போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் காமெடியா அப்டியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஹீரோவுக்கு அந்த லவ் பண்ற டைம்ல அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்டின்னா, அந்த குட்டி பையன் வந்து காணாம போயிருப்பான். உடனே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த பையன் எங்க போனான்னே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடும்போது தாத்தா ரொம்ப கவலைப்படுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, எப்படியாவது போய் அவன நாங்க கண்டுபிடிச்சுட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு அவங்க ஓடுவாங்க. அந்த பையன தேடி ஓடுவாங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், வேணும்னே ஒளிஞ்சிருப்பான். ஒளிஞ்சிருந்தும் தாத்தா கிட்ட போய் வந்துருவான். இப்ப தாத்தா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக போட்ட பிளானா தான் இது இருக்கும். 2 பேரும் அந்த காட்டு பகுதிக்கு போவாங்களா, அங்க தடுக்கி விழுந்துருவாங்க ஹீரோயின். அப்ப அவங்க தலையில கொஞ்சம் லைட்டா அடிபட்டுரும். அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போன மெமரி எல்லாமே திரும்ப வந்துரும். வந்தவங்க ஹீரோவ பார்த்த உடனே வந்துட்டு, நீ அப்படியே ஹீரோ பேர சொல்லி கேட்கும்போது, "உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "ஆமா, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். ரொம்ப நாள் உன்ன மிஸ் பண்ண மாதிரி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, இப்ப தான் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹீரோயின திரும்ப அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்குல்ல. அதனால வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப சேர்ந்துருவாங்க. இப்ப தாத்தா என்ன பண்ணுவாரு, திரும்பவும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நெனப்பாரு. அதனால திரும்ப கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு, திரும்பவும் 2 பேரும் வருவாங்க. பையனும் வீட்ல தான் இருந்தான் அப்படின்ற மாரி இப்ப தெரிஞ்சிரும். உடனே திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவங்களோட லைஃப வந்து சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சு, திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்டையும் ரொம்ப புடிச்சிருக்கும், பையனையும் புடிச்சிருக்கும், தாத்தாவ, ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப புடிச்சிருக்கும். இப்ப அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இவங்களோட லைஃப் ஹேப்பியா இருக்க மாதிரி தான் காட்டி இந்த ட்ராமா இங்க முடியுது. இன்னொரு நல்ல ட்ராமா